அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம இப்பொழுது பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவானது நம்ம அனைவரும் ரொம்ப ஆர்வமாக உள்ள ஒரு வீடியோ தான். நம்மளுடைய யூடியூப் சேனல் கமெண்ட்லேயும் அதிகமான பேர் இதை பற்றி கேட்டே இருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய 6/1/24 7/1/24 அன்னைக்கு நடந்து முடிந்த ஏஇ எக்ஸாமோட ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு அவங்க நம்மகிட்ட கேட்டே இருந்தாங்க. இந்த ஏஇ எக்ஸாம் பார்த்திங்கன்னா எப்போ கால்ஃபர் பண்ணாங்கன்னா, போன வருஷம் அக்டோபர் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா 360க்கு மேலே வேலை வாய்ப்பு அவங்க கொடுத்துருந்தாங்க. 19 வெவ்வேறு பதவிகளுக்கான 360க்கு மேற்பட்ட எக்ஸாமுக்கு ஜனவரி மாதம் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம கூட இந்த சென்னையில் வெள்ளம் இந்த மாதிரி சவுத்தில் மழை வெள்ளங்கள் வரும்போது டிஆர்பி கூட அவங்க எக்ஸாமை மாற்றி வச்சாங்க. இவங்களும் மாற்றி வைக்கணும்னு சொல்லி பல பேர் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய 6/1 அன்னைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி அதே மாதிரி நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 6/1/7/1 நடந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு பிப்ரவரி மாதம் வெளியாகும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியோடைய ரிசல்ட் ஷெடியூலில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து வெளியான அந்த ரிசல்ட்டு அப்டேட் ஷெடியூலில் இந்த ரிசல்ட்டு மார்ச் மாதம் கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி அந்த பிப்ரவரி மாதங்கிறத மாற்றி மார்ச் மாதமாக அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதம் இந்த ஏஇ உடைய எக்ஸாம் ரிசல்ட் வெளிவரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஜனவரி மாதம் நடந்த பல தேர்வுகளினுடைய ரிசல்ட்டை மார்ச் மாதம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ மேலும் இன்னொரு என்ன அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் இந்த எக்ஸாம் ரிசல்ட் வெளிவரதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை இன்னும் ஸ்ட்ராங்காக்குற மாதிரி தான் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த ஏஇ முடிந்த இந்த எக்ஸாமுடைய 360க்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகளுக்கான அந்த வேக்கன்சி ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியை இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அந்த இதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. நம்மளுடைய பார்த்திங்கன்னா 20/3 வெளியானது. ஸோ மொத்தம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. பேக்லாக் வேக்கன்சி. ஸோ இந்த பிரின்சிபல் ஐடிஐ ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. அது என்ன கம்யூனிட்டிக்கு வருது, அது லோ விஷன் பிரிவில் வருது ஜென்ரலில். அப்புறம் அந்த கரண்ட் வேக்கன்சி 5 இருக்குது. அது யாருக்கு வருது இந்த மாதிரி. அப்புறம் ஏஇ சிவில் வாட்டர் டிபார்ட்மெண்ட், ஏஇ சிவில் பிடபிள்யூடி, ஏஇ சிவில் ரூரல் டெவலப்மெண்ட்டில் நோ வேக்கன்சி, ஏஇ சிவில் ஹைவே, ஏஇ சிவில் சிவில் அக்ரிகல்ச்சர், ஏஇ நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ இண்டஸ்ட்ரீஸ், ஏஇ எலக்ட்ரிக்கல் பிடபிள்யூடி, அப்புறம் சீனியர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அப்புறம் ஏஇ பொல்யூஷன் கண்ட்ரோலு, அப்புறம் நம்முடைய ஏஇ சிவில் வாட்டர் சப்ளை போர்டில், அடுத்து ஏஇ சிவில் மெக்கானிக்கில் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில், அடுத்து மேனேஜர் இன்ஜினியரிங்கில், கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷனில், அப்புறம் மேனேஜர் சிவில் மில்க் ப்ரொடக்ஷனில், அப்புறம் ஏஇ சிவில் இந்த மாதிரி ஆயுத ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டில் தாட்கோவில். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சி எவ்வளோ கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சின்னு பேர். பெரும்பாலும் இது அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து கொஞ்ச நாளில் ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க அப்படின்னு தான் நம்ம அர்த்தம். அது நம்ம அதை மட்டும் வச்சு நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா அப்படின்னா ஆர்ஐக்கெலாம் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அது கேஸில் இருக்குது. அதனால் அது டிலே ஆகுது. ஆனால் இந்த ஏஐ ரிசல்ட்டு அப்படி இல்லை. அவங்க ரிசல்ட்டு வெளிவர போகிறனால தான் இந்த வேக்கன்சியோடைய
டிஸ்ட்ரிபியூஷனை விட்டுருக்காங்களா அப்படின்னா அதுக்கும் அதே அப்படின்னு நாம் எடுத்துக்கிறலாம். இல்லை அப்படின்னா அவங்க எப்பயும் போல் அவங்களுடைய ஒர்க்கை கன்டினியூ பண்ணுற மாதிரி, ஏன்னா எப்போ இருந்தாலும் அவங்க வெளியிட்டு தான் ஆகணும் இந்த வேக்கன்சிலே இதை டிஸ்ட்ரிபியூஷனை. ஸோ அதுக்காக கூட வந்து அவங்க வந்து அவங்களுடைய பணிகளை வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட ஒரு அப்டேட்டு. ஸோ அதனால் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்ட மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து ரிசல்ட் ஷெடியூலில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மாத இறுதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன வந்து இந்த வாரம் முடிய போகுது, இந்த வாரம் ஒரு 3 நாள் இருக்குது, அடுத்த வாரம் ஒரு 7 நாள் இருக்குது. ஸோ 10 நாளுக்குள்ளே ரிசல்ட்டை டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்களா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி அப்டேட் பண்ணால் உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.